சென்னையில் கோடை காலம் வெறும் சூடாக இருக்கிறது. அதை விட சூடாக இருக்கிறது இந்த கிளைமேட். நீங்கள் வலைப்பொழுது தான் மாதிரி உங்களுடைய வாக்குரிமையை பயன்படுத்தினீர்கள். அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வயதிலும் எங்களால் வாக்குரிமையை பயன்படுத்த முடிந்தது. மேலும் இந்த எலெக்ஷன் நீங்கள் இதற்கு முன் சந்தித்த தேர்தல்களிலிருந்து இது வேறுபட்டதா அல்லது அது போலவே உள்ளதா? இது கிட்டத்தட்ட அது போலவே உள்ளது. ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. சிறப்பாக ஒன்றுமில்லை. ஆம், ஆனால் நன்றாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உங்களால் பயன்படுத்த முடிகிறது. ஆமாம், நன்றாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மிகவும் நன்றாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சரி, நீண்ட நேரம். ஆமா. ஆனாலும் நீங்கள் இதை செய்வது முக்கியம். ஆம். வணக்கம். உங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் போது இன்று உங்கள் எண்ணங்கள் என்ன? அடிப்படையில் இதை சீக்கிரம் முடித்துவிட வேண்டும் என்பதில் நான் ஆவலாக இருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் இதை செய்வது முக்கியம். ஆம், நிச்சயமாக இது மிகவும் முக்கியம். நடந்து கொண்டிருக்கும் அனைத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு சிறிய கட்டுப்பாட்டோட. ஆம். வாக்காளர்கள் மத்தியில் ஓட்டுக்கான ஆர்வம் அதிகமாக உள்ளதா? நிச்சயமாக அவங்க கட்டாயம் செய்ய வேண்டும். எல்லோரும் கட்டாயம் செய்ய வேண்டும். கட்டாயம். அப்படியானால் சில மணி நேரம் ஆனாலும் கூடவா? மேடம், நீங்க எப்படி? ஆமாம், நாங்கள் ஓட்டு பயில ஆர்வமாக இருக்கிறோம். அதனால் வாக்களிக்க காத்திருப்பதில் எந்த வழியும் இல்லை. காத்திருப்பதில் வழி இல்லை. மிகவும் நல்லது. சரி, இதுவரைக்கும் நீங்க எத்தனை தடவை ஓட்டு போட்டிருக்கீங்க? 3 முறைக்கு மேல். மேலும் இந்த முறை சத்தம் அதிகமாக இருந்ததா? கேம்பெயின் இல்லை, இந்த ஃப்ரேக் தரப்பு நான் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் உற்சாகமாக, இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக வாக்களிப்பதில் உங்கள் உற்சாகம் என்ன? மற்றும் அது எங்க கடமை மேடம், அது எங்க கடமை. நாங்கள் செய்யணும் எங்கள் அரசியலமைப்பு கடமையை. நம்ம இப்போ அதை செஞ்சாகணும். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஓட் பண்ணணும். அதில் எவ்வளோ அழகான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம எல்லாரும் ஒன்றா வர்றது. அது உண்மைதான். துர்கா நமக்காக இதை சுருக்கமாக சொல்லி நாம் மற்ற எல்லா பண்டிகைகளை பற்றியும் பேசுகிறோம். ஆனால் இது ஜனநாயக திருவிழா, இதில் நம் அனைவருமே பங்கேற்க வேண்டும் என்று சொல்கிறார். மேலும் அவர் ஒவ்வொருவரும் ஓட் செய்ய வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை விடுகிறார். சென்னையில் கேமரா பர்சன் பால்ராஜுடன் டிகோடருக்காக உமா சுதிர்.